குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நேற்று கைது, இன்று என்கவுண்டர். காவல்துறை ஆணையராக அருண் பொறுப்பேற்ற பிறகு தொடர்ந்து 3 என்கவுண்டர். யார் இந்த சிசிங் ராஜா? தொடர்ந்து இது பற்றி பார்ப்போம். பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான ரவுடி சிசிங் ராஜா இன்று என்கவுண்டரில் சுட்டு கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை வழக்கில் நாகேந்திரன், ஆற்காடு சுரேஷின் சகோதரர் பொன்னை பாலு, முன்னாள் பாஜக நிர்வாகி அஞ்சலை, முன்னாள் காங்கிரஸ் நிர்வாகி அஸ்வத்தாமன் உள்ளிட்ட 28 பேர் நேற்று வரை கைது செய்யப்பட்டாங்க. மேலும் இந்த வழக்கில் சம்பவம் செந்தில், வழக்கறிஞர் மொட்டை கிருஷ்ணன், சிசிங் ராஜா ஆகிய 3 முக்கிய குற்றவாளிகளை காவல்துறை தேடி வந்தது. சிசிங் ராஜாவை கடந்த 2 மாதங்களா காவல்துறை தீவிரமா தேடிட்டு வந்தது. இந்த நிலையில தான் அவர் ஆந்திராவில் தலைமறைவா இருப்பதா காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. அதனைத் தொடர்ந்து ஆந்திரா சென்ற தனிப்படை ஒரு உணவகத்தில் சிசிங் ராஜாவை கைது செய்து சென்னை அழைத்து வந்தது. நீலாங்கரை அக்கரை பகுதியில் அவரிடம் காவல்துறை விசாரணை மேற்கொண்டதா கூறப்படுது. அப்பொழுது சிசிங் ராஜா காவல்துறையை தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பிச் செல்ல முயன்றார். இந்த நிலையில தான் காவல்துறை தற்காப்புக்காக அவரை சுட்டதாகவும் அதில் அவர் உயிரிழந்ததாகவும் செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கு. 2 மாதங்களா தேடப்பட்டு வந்த சிசிங் ராஜா கைது இந்த வழக்கில் பெரும் தீர்ப்பு முனையா பார்க்கப்பட்டது. போலீசார் தற்காப்புக்காக சுட்டதில் 2 தோட்டாக்கள் பாய்ந்து சிசிங் ராஜா உயிரிழந்திருக்காரு. பிரபல ரவுடி ஆற்காடு சுரேஷின் நெருங்கிய நண்பரா அறியப்படும் சிசிங் ராஜா மீது 5 கொலை வழக்குகள் உட்பட 32க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில். சரித்திர பதிவேடு குற்றவாளியா இவர் மீது ஆயுத தடை சட்டம், ஆட்களை கடத்தி தாக்குதல், கட்ட பஞ்சாயத்து செய்து நிலங்களை வாங்குவது என பல வழக்குகள் நிலுவையில் இருக்குது. குறிப்பா 5 முறை குண்டர் தடுப்பு காவலில் அடைக்கப்பட்டவர் தான் இந்த சிசிங் ராஜா. என்கவுண்டரில் உயிரிழந்த சிசிங் ராஜாவின் உடல் பரிசோதனைக்காக ராயப்பேட்டை மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கு. யார் இந்த சிசிங் ராஜா அப்படின்னு பார்த்தோம்னா, ஆந்திராவை பூர்வீகமா கொண்ட நரசிம்மன் அங்கம்மா தம்பதியின் மகன் ராஜா. சென்னை கிழக்கு தாம்பரத்துல வசித்து வந்த ராஜா 9ஆம் வகுப்பு வரை படித்துவிட்டு கராத்தே மாஸ்டராக செயல்பட்டு வந்திருக்காரு. அப்பொழுது நண்பர்களுக்காக அடிதடி போன்ற பிரச்சனையில ஈடுபட்டு இருந்திருக்காரு. பின்னர் வாகன கடன் கொடுக்கும் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்திருக்காரு. கடனை திருப்பி செலுத்தாதவர்களின் வாகனங்களை அடாவடியா பறிமுதல் செய்து அதுதான் அவரோட வேலை. அதனாலதான் அடைமொழியா அவரது பெயரில் சிசிங் ராஜா அப்படின்னு பெயர் பிரபலம் அடைஞ்சிருச்சு. அப்பொழுதே தாம்பரம் மார்க்கெட் பகுதியில் கோலோச்சியா பிரபல ரவுடியுடன் தொடர்பு ஏற்படுத்திக்கிட்டாரு இந்த ராஜா. மாமூல் வசூலிப்பது, ரியல் எஸ்டேட், கட்ட பஞ்சாயத்து செய்வது என ரவுடி சாம்ராஜ்யத்துக்குள் காலடி வச்சிட்டாரு. ஆந்திராவில் இரட்டை கொலை வழக்கில் சிக்கிய சிசிங் ராஜா நாளடைவில் பெரும் ரவுடியா உருவெடுத்துட்டார். தொடர்ந்து சென்னை மற்றும் ஆந்திரா என 2 மாநிலங்களிலும் கொலை செய்வது, கூலிப்படை தலைவனா மாறினார். சிசிங் ராஜா மீது 5 கொலை வழக்கு, ஆட்கடத்தல், கட்ட பஞ்சாயத்து உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்கு. மேலும் 7 முறை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்காருன்னு காவல்துறையினர் தெரியப்படுத்துறாங்க. போலீசாரின் நெருக்கடி காரணமா ஆந்திராவில் இவரது மனைவிகள், இவருக்கு 3 மனைவிகள் ஆந்திராவில் இருக்கிறதா சொல்றாங்க, அவங்க வீட்டுல பதுங்கி இருந்திருக்காரு. சென்னையில் பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்டு வந்தார். கடந்த 2 வருடங்களா மிகப்பெரிய கூலிப்படை தலைவனா உருவெடுத்திருக்காரு இந்த சிசிங் ராஜா. ரியல் எஸ்டேட் தொழிலிலும் கால் பதித்து சிங்கம் படபாணியில தான் ஆள்கடத்தல், பணம் கேட்டு மிரட்டுறது போன்ற செயல்ல ஈடுபட்டு வந்திருக்காரு. இதெல்லாமே போலீஸ் தரப்புல தெளிவா தெரிவிக்கப்படுது. மேலும் செங்கல்பட்டு மாவட்டம் நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றில் ஆஜராகாமல் தலைமறைவா இருந்துட்டு வந்திருக்காரு. இந்த நிலையில தான் தாம்பரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் இவரை பற்றிய தகவல் தெரிந்தால் தெரிவிக்கவும் என போலீசார் தரப்பில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. சென்னை காவல் ஆணையராக அருண் பொறுப்பேற்ற பிறகு ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த திருவேங்கடம் ஜூலை 14ஆம் தேதியும், காக்காத்தோப்பு பாலாஜி இந்த மாதம் 18ஆம் தேதியும், அவரை தொடர்ந்து தற்பொழுது சிசிங் ராஜா
என 3 என்கவுண்டர்கள் நடந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற தகவல்களுக்கு கிங் 24x7 உடன் இணைந்திருங்கள். நன்றி. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.